அவள் தானே எங்கள் புன்னகை. பிரியங்கா அண்ணா டே அழுகாத. அதான் அண்ணன் வந்துட்டேன்ல. இங்க பாரு அண்ணனை பாரு. அதான் அண்ணன் வந்துட்டேன்ல. அப்புறம் என்ன? ஒரு வருஷம்டா, முழுசா ஒரு வருஷம். எப்படிடா ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? சரி விடு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீ இந்தியா வந்ததும் உன்னதான் மீட் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ உனக்கு ஃபோன் பண்ணி தான் வர வச்சேன். என்ன சொல்லு. நான் உங்ககிட்ட நிறைய பேசணும். என்ன இங்க நின்று பேசுறதுலாம் செட் ஆகாது. நீ என் கூட கோயிலுக்கு வா. என்ன பிரியங்கா கோயிலுக்கு வான்னு பேசிட்டு இருக்க? என்னாச்சு? இருந்தாலும் இங்கே சொல்லு. முதல்ல போய் நான் என் முச்சிமாவை பார்க்கணும். ஐயோ, அண்ணனுக்கு அன்னைக்கு குழந்தை பிறந்தது தெரியாதுல்ல. எப்படியும் மாமாவும் சொல்லியிருக்க மாட்டாரு. சரி, முதல்ல எல்லா விஷயத்தையும் சொல்லி இவங்கிட்ட அந்த சரிதாக்கு ஒரு முடிவு கட்ட சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த நல்ல விஷயத்த சொல்லலாம். என்ன இங்கே சொல்லு. நான் தான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன்ல. அப்புறம் என்ன மேல மேல கேள்வி கேட்டுட்டே இருக்க? நீ வா என் கூட. நான் உனக்கு கோயில வச்சு சில விஷயங்களை சொல்லணும். இங்க பாரு, உனக்கு நல்லாவே தெரியும். ஒரு வருஷம் உன் அண்ணி நான் பிரிஞ்சு இருந்துட்டேன். இது அவளுக்கு எவ்வளவு பெரிய சர்ப்ரைஸா இருக்க போகுதுன்னு நான் அவளை நேரில் போய் பார்க்கும்போது தான் இருக்கு. நான் முதல்ல அவளை போய் பார்க்கணும். என்னன்னு சொல்லு. அண்ணா, இப்ப நீ என் கூட வர போறியா என்ன? சரி என்ன சொல்ல போறான்னு தெரியல. சரி போலாம். எப்படி கேப் புக் பண்ணிருக்கியா? கேப் புக் பண்ணிருக்கேன். கேப்ல தான் வந்தேன். உனக்கு வாட்ஸ்அப்ல வண்டி நம்பர் அனுப்பியிருக்கேன். அதில் போய் உட்காந்துரு. நான் ஒரு கால் பேசிட்டு வந்துடுறேன். இங்க டவரே கிடைக்காதே. இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருந்தேன். கிடைச்சது. இப்போ உன்னை பேசிட்டு வந்துடுறேன். என்ன நாத்தனாரே, ஏன் ஆள் ஒரு மாதிரி இருக்கீங்க? குழந்தை பிறந்திருக்கு, என் மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரீங்க. கொஞ்சமா சிரிச்சிட்டு இருக்க வேணாமா? அதான் வழியெல்லாம் பிறந்து போச்சே. அப்பெல்லாம் இல்ல, நீ ஒரு மாதிரி டயர்டா. அங்க இருக்கும் போதே அவளுக்கு முடியல. நீ ஒரு மாதிரி தான் இருந்தா. வேற ஒண்ணும் இல்ல. வீட்டுக்கு கூட்டு போய் முதல்ல ரெஸ்ட் எடுக்க வைக்கணும். புரியுது. ஆதிரா கனி பிறந்து தூக்கிட்டு வரும்போது இப்படித்தான் அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ என் பொண்ணுக்கே பொண்ணு பிறந்தாச்சு. எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். என்னடா குட்டிமா? எங்கடிதா சரண், சந்தியா, மகேஷ், மிருதுலா, மாதவன் யாரையுமே காணோம். ஒரே கார்ல எல்லாருனாலையும் வர முடியலல்ல. அவசரத்துல எல்லாரும் ஒரே கார்ல ஏறிட்டோம். ஆனா இப்போ குழந்தை வச்சிருக்கறனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கேப் புக் பண்ணி வரேன்ட்டாங்க. அப்படியா? சரி. சந்தியாவது கூட்டிட்டு வந்திருக்கலாம். இல்ல, அவ எப்போதும் சரண் கூட தானே இருப்பா. அதனால அவர் கூட வரேன்னு சொல்லிட்டு. இல்ல, அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா. இப்பதானே அப்பா. எனக்கா? ஐயோ, என்ன உளறிட்ட அதிரா? நீ ஏன் யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீயும் உளறிடுவ. என்ன ஆதிரா? ஒண்ணு இல்லைங்க. கனி எங்க கனிமா விட்டுட்டு வந்தீங்க? ஆமா கனி. அப்புறம் அங்கே இன்னொரு குழந்தை இருந்தது. அது யாரோடதுன்னு தெரியல. சரண் தூக்கி வச்சிருந்தான். அங்கேயே அந்த பாப்பா கிட்டே ஒட்டிக்கிட்டா. அதனால அங்கேயே விட்டுட்டு வந்துட்டு வரும்போது தூக்கிட்டு வந்துருவாங்கன்னு. அவங்க எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிட்டு வா. என்ன விஜய் நீங்க? சரி, ஓகே. ஹரி, மனசுல எதையும் போட்டு குழப்ப கூடாது. என்ன மாப்பிள்ள இல்லைன்னு வருத்தப்படாத. அதான் நல்லபடியே குழந்தை பெத்துட்டல. இனி மாப்பிள்ள வந்ததுக்கு அப்புறம் சந்தோஷமா 2 பேர் இருப்பீங்க. சரியாடா? சரிம்மா. ஆரத்தி எடு ஆதிரா. சரிங்க விஜய். உள்ளவா. சரிங்க அண்ணி. இப்ப எதுக்கு அப்பா கிட்ட பேச மாட்டீங்க? எது அப்பாவா? எனக்கு தெரியுமா எப்பயுமா அப்பாவானா? என்னடா சரண அப்பாங்கறாரு? அடியே, என்னடி நடக்குறீங்க? பொறு சொல். அப்போது வந்து அப்பாவை கொஞ்சம் நீங்க அப்பான்னு சொல்லி இப்ப என்னவா? கோவப்படுறதுக்கு அப்பா என்ன பண்ணனா? டே அம்மு, வேணும்னு பார்க்க வரலடா. அப்பாக்கும் அம்மாக்கும் ஒரு வேணும் வந்துருச்சுடா. என்னது அம்மாவா? அடியே எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குடி. மூடிக்கு எனக்கு ஒண்ணும் புரியல. எது அம்மாவா? பிடிக்கலன்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ணானுங்க. ஒருவேளை 2 பேத்துக்கும் வேர்க்கனே கல்யாணம் ஆகி அப்படி இப்படி ஆகி குழந்தை பிறந்திருக்குமா? அதுக்குள்ள எப்படி ஒரு குழந்தைக்கு 2 வயசு ஆகும்? இவனுக்கு கல்யாணம் ஆகி நம்ம 1 வருஷம் கூட அப்படி எப்படி குழந்தைக்கு 2 வயசு ஆகும்? ஐயோ மண்டபிக்கிறே. சாரிடா குட்டிமா, இனிமே டெய்லியும் உங்க டாடி உங்களை பார்க்க வந்துருவாரு. சரணி எதையாவது சொல்லிட்டு பேசுங்கடா. 2 பேரும் அம்மா அப்பான்னு நாங்க என்னன்னு நினைக்கிறது? சரணி, அதான்டா எனக்கு டவுட்டா இருக்கு.
என்னன்னு கேளு. எனக்கு மாதவா கொஞ்சம் ஓடிட்டு இருக்கீங்களா? டேய் அது என்னடா நான் பேசுற மட்டும் சொல்லிட்டே இருக்கேன். இங்க அழைக்கிற மாதிரி பேசுற, அதனாலதான் வாயில் நல்லா வருது. ஓடிட்டு இருடா. ஏற்கனவே ஒரு கேப் புக் பண்ணி அவன் சாத்திட்டு போயிட்டான். இனி அடுத்து வரவனுக்கு வருவாடான்னு தெரியல, என்ன பண்ணுவானா? டே சரணே, அப்பா மேல கோவத்தை குறைச்சுக்கலாமே. இப்பதானே தெரியுதே என் பிள்ளைக்கு நான் வாங்கி கொடுக்குற முட்டாயில எங்க போகுதுன்னு. ஆமா, அப்படியே 1000 ரூபாய்க்கு முட்டாய் வாங்கி கொடுத்துறா. 2 ரூபா முட்டாய் நீ தான் பேசிட்டு இருந்த வாயை உடச்சிட்டு என்ன குட்டி பிசாசு. சரியான நேரத்துல பழி வாங்குது. அண்ணி நிஜமாவே இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. எல்லாத்தையும் நாங்கள் புரிய வைக்கிற மாதிரி சொல்கிறோம். அந்த குழந்தை சரண் மேலே எவ்வளோ பாசமாக இருக்குது பார்த்தீங்களா? சரணும் அந்த குழந்தை மேலே அவ்வளோ பாசமாக இருக்கான். ஏய், இது யாரோட குழந்தைடி? எதுக்கு 2 பேரும் உங்களோட குழந்தை மாதிரி உரிமை கொண்டாடுறீங்க? என்னால் தான் தாயாக முடியல. இன்னொருத்தவங்க குழந்தை மேலேயாவது அவன் ஆசை வைக்கிறானே. சந்தியா, என்ன பேசுறோன்னு புரிஞ்சு பேசுறியா? என்னால் தாயாக முடியாதுன்னு யார் சொன்னா? ஏய், அது இல்லடி, விடு. இப்பதான் அப்பா மேல கோவம். நீங்க வீட்டுக்கா? வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது, ஆனா டெய்லி பார்க்கலாம். ஹேய் கலை, கலைக்குட்டி, என்ன அப்பா மேல கோவமா? இனிமே அப்பா அப்படி பண்ண மாட்டேன். அப்பா மூஞ்சி பாருங்க. ஒருவேளை எங்கேயாவது ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருப்பானா குழந்தைகிட்ட பேசுறதுக்கும் வளர்க்கறதுக்கும்? நமக்கு தான் ஒரு அளவுமே வர மாட்டேங்குது. ஆமா, நம்ம லவ் பண்றதே ஒரு கோவேரி கழுத. ஆனாலும் சரினே, உன் குணத்துக்கு ஏத்தாப்புல தான்டா ஒன்னு உனக்கு அமையுது. ஒரு மகளச்சல வேணும். நீங்களா நீ ஓடுறா. டேய், அப்பாவை பாருங்க செல்லம், அப்பாவை பாருங்க. இனிமே அப்பா அப்படி நடந்துக்க மாட்டேன். இனி டெய்லி பாப்பாவை பார்க்க வர. அப்பா மேல கோச்சுக்க கூடாது, சரியாடா? அப்பாக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். என் லைஃப்ல உன் அம்மாக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னா அது நீதான். ஐயோ, என் செல்ல என் கூட பேசுனதே எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? நீ மட்டும் என் கூட பேசாம இருந்துட்டுனா அப்பா அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்கி இருக்கவே மாட்டேன். ஏன்னா என் கலை செல்லத்தை அவ்வளோ பிடிக்கும். இனிமே அப்பா அப்படி பண்ண மாட்டேன், சரியாடா குட்டிமா? அப்பா கூட எப்பயும் போல பேசுவீங்களா? ஐயோ, பாசம் இல்லடா செல்லம், உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா? அந்த பாசத்தை காட்ட எனக்கு டைம் இல்லாம போயிடுச்சு, அவ்வளவுதான். இனி அப்பா உன்னை நல்லா பார்த்துப்ப. முதல்ல உன் அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதற்கு ரொம்பவே அப்பா ஆவலா இருக்க. அப்படியா? ஆகாவளி, குழந்தை இங்க விட்டுட்டு அவங்க போறதுக்கு என்னடா? இல்ல தெரியாம தான் கேக்குற. இங்கதான் இருக்காங்கன்னா என் தங்கம். நீ
சரிடா சரண், டைம் ஆகுது, கிளம்பலாம். கிளம்பலாம். அவன் இப்போதைக்கு வரமாட்டான். சரி, கேபு புக் பண்ணிட்டீங்கன்னா வந்துருச்சுன்னா நீங்கள் போய் ஏறி உட்காருங்க, நான் கூட்டிகிட்டு வரேன். சரிங்க நீ மிருதுலா, வா போலாம். நீங்கள் போங்க, நான் வரேன். அடியே, பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா? நீங்கள் போங்கன்னு சொல்கிறேன்ல, வரேன். சரி மாதவா, வா போலாம். நீ மூடிட்டு போ. அப்புறமா வந்து அண்ணன் ஒன்னு பேசிட்டு இருந்தேன், அப்புறம் பாத்துக்க மொத்தமா முடிச்சு விட்டுருவேன். எனக்கு யாருமே தெரியும் சாதிப்போம். என்னடா எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்னைக்கா ஒரு நாள் மகேஷோட உதவி தேவைப்படும்டா, என்னைக்கா இருந்தாலும் தேவைப்படும். அன்னைக்கு உங்க எல்லாத்தையும் வச்சுக்கிறேன். சேரா சாதிப்போம். நான் கண்குள்ள காட்சியா இருக்கு, சூடு சொன்ன இல்லாதவன். அப்படிங்களா மாதவா? சரிங்க மாதவா. வீட்டுக்கு வர சொல்லிட்டேன், வந்துட்டேன். என்ன இங்க பாரு, இப்போ நான் உங்ககிட்ட சில விஷயங்களை பேச போறேன், சில விஷயங்களை ஆதாரத்தோட உங்ககிட்ட நான் காட்டவும் போறேன். இப்போ எதுக்கு நீ யூஎஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் என்னதான் முதல்ல பார்க்கணும்னு உங்ககிட்ட நான் அன்னைக்கே சொல்லி வச்சேனே, இன்னைக்கு உனக்கு எல்லாத்தையும் ப்ரூவ் பண்றேன். நீ யூஎஸ்ல இருந்த இந்த 10 மாசமும் அண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எந்த அளவுக்கு கொடுமைகள் அனுபவிச்சாங்கன்னு நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்ல. புரியல பிரியங்கா. இந்த போன்ல உள்ளது எல்லாத்தையும் வரிசையா பாரு, உனக்கு புரியும். என்னது இதெல்லாம்? நீ ஊருக்கு போயிருந்த இந்த 10 மாசமும் உன் பொண்டாட்டியா உன் அக்கா காரி பண்ண கொடுமைங்க என்ன. நீங்க இருக்கும் போதுல இருந்து அவங்க அந்த வீட்டுக்கு வாழ வந்து நீயும் அவங்களும் வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்து அவங்க பண்ண கொடுமை. என்னது எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் ஹரி என்கிட்ட சொல்லலேன்னு இல்லனே, அவங்க சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல. எங்க உன்கிட்ட சொல்லி நீ தப்பா அவங்கள நினைச்சிருவியோ இல்ல அவங்களால குடும்பம் பிரிஞ்சிருமோன்னு அவ்வளவு பெருந்தன்மை கூடமா அவங்க நடந்துக்கிட்டாங்க. அதனாலதான் எப்பயில இருந்து இந்த பிரச்சனை அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கு தெரியுமா. இது ஒண்ணு விடாம எல்லாத்தையும் பிசுறு விடாம மொத்தமா வீடியோ எடுத்து நீ வர்ற அன்னைக்கு உங்ககிட்ட காட்டணும்டா. இதை நான் இவ்வளவு நாள் பத்திரமா வச்சிருந்தேன். அவ என்ன கல்யாணம் பண்ணது தாண்டி வேற என்ன தப்பு பண்ணா? அவ கூட அப்படி ஒண்ணும் பெருசா நான் வாழ கூட இல்ல. வயிற்றுல ஒரு குழந்தைய கொடுத்துட்டு அவளை விட்டு போயிட்டு இப்பதான் நான் வந்திருக்கேன். இவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்கேன். என்னால இதை நம்பவே முடியல. ஆவனே, கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்படாத. ஏனே, ஒரு பொண்ணு ஒரு வீட்டுக்கு வாழ வர அப்படின்னா தன் புருஷனை நம்பி மட்டும்தானே வருவா. கூட இருக்கவங்க மாமனாரு மாமியாரு நாத்தனாரு இவங்களை நம்பி எந்த பொண்ணு வரது கிடையாது. புதுசா ஒரு பொண்ணு உள்ள வாழ வரா அப்படின்னா அவளை ஒத்துழைச்சு போகணும். ஆனா அது எதையுமே உன் அக்கா பண்ணவே இல்லை. என்ன, எனக்கு அவ்வளோ ஆத்திரம். அது மட்டும் கிடையாது, அண்ணி ஒன்றும் நீ போய் சொன்னதுக்காக அவங்க வீட்டில் போய் உன் அக்கா கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னதுனால தான் அவங்க போயிருக்காங்க. இதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா, அண்ணியை மிரட்டி வச்சது என்ன தெரியுமா? அண்ணியை இப்போ வரைக்கும் பயந்துட்டு இருக்கிறது எதுக்கு தெரியுமா? அவங்க வயிற்றுல வளர்றது உன் குழந்தை இல்லைன்னு. அது உனக்கு தெரியும், அன்னைக்கு தெரியும். ஏன்னா இவ யார் மூணாவது மனசி என்ன ஒரு வார்த்தையை கேட்டிருக்கா பாத்தியா? இவளா உனக்கு அக்காவா இருக்கிறதுக்கு தகுதியா இருப்பான்னு நினைக்கிறியா? அண்ணி பாவம், இன்னும் எவ்வளவு கஷ்டத்தை தான் அவங்க அனுபவிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. நீ இல்லாம குழந்தையும் என் பூச்சிமா இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காளா? நான் அப்படி அவளுக்கு என்ன பண்ணிட்டேன்? எவ்வளவு இவ்வளவு அனுபவிக்க அவ கூட அப்படி ஒண்ணு நான் பெருசா வாழவே இல்லையே. சொல்ல போனா அவளுக்கு நிறைய வலியை தானே நான் கொடுத்துருக்கேன். இப்படி பண்ணிட்டாலே என்னால இதை தாங்கிக்கவே முடியல. என் பூச்சிமா ஒவ்வொரு டைம் பேசும்போது மனசுக்குள்ள எவ்வளவு வலிய வச்சுட்டு அவன் பேசி இருந்திருப்பா. கொடுமைக்காரி. சரி, நம்ம கண்ணுல சிக்கனா இவ்வளோத்தையும் செஞ்சுட்டு அவ எங்க போனா? அவ ஊர்ல இருக்கா, அப்பா அம்மா ஊர்ல தான் இருக்காங்க. ஏதோ அப்பாவுக்கு கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னு அங்கேயே அட்மிட் பண்ணி பிசியோதெரப்பி மாதிரி பார்க்க சொல்லிட்டாங்க. அப்பா நல்லா நடக்க முடியாது, அதனால அவங்க போனா. நானும் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். இந்த உண்மையெல்லாம் உங்ககிட்ட சொல்லி உன்னை அண்ணி சேர்த்து வைக்காம நான் அந்த வீட்டுக்குள்ள போவே மாட்டேன்னு ஒரு முடிவெடுத்து ஹாஸ்டலில் வந்து தங்கினேன். அது மட்டும் இல்லை, அன்னைக்கு எனக்கு இவ்வளோ தூரம் பாசம் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அதை நான் இங்கே சொன்னால் செட் ஆகாது. நீ போய் முதல்ல அண்ணியை பார்த்து எல்லாத்தையும் பேசி உன் மொத்த காத்துல அவங்க கிட்ட காட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். பாவனே, ஒரு பொண்ணு எவ்வளோ தானே வழியை தாங்குவா? அவ ஒன்றும் ஜடம் இல்லைனே, அவ்வளோ மனசுதான். அவளுக்கும் உணர்வு பாசம் நேசம் இதெல்லாம் இருக்க தானே செய்யும். இதெல்லாம் இங்கே யாருக்கும் புரியறதில்ல. இவ்வளோ கொடுமையை தாங்கிக்கிட்டு இவ்வளோத்தையும் அவங்க பொறுத்துக்கிட்டு யாருக்காக காத்திருந்தாங்க? உனக்காக மட்டும்தான், உன் உண்மையான அன்பு மட்டும்தான். எங்க நீ அவங்கள விட்டுட்டு போயிருவியங்கிற அந்த ஒரு பயம். எல்லாம் லவ் பண்ற பொண்ணுக்கும் ஒரு பயம் இருக்கும். எங்க தான் நேசிச்ச ஒருத்தன் யாராவது பேச்சை கேட்டு தன்னை வெறுத்துருவானோ, தன்னை ஏதாவது பண்ணிடுவானோன்னு அந்த ஒரு பயத்திலேயே நிறைய பொண்ணுங்க குடும்பத்தில் இருக்க நடக்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே தான் புருஷக்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதுதான் உண்மை. என்ன, ஏன்னா தன்னை நம்பி இருக்கிறது அந்த ஒத்த அன்பு மட்டும்தான். அதே விட்டுட்டா அவங்க வாழ்க்கை நரகமாயிடும். அண்ணி மறைச்சதும் இதுக்காக மட்டும்தான் நான் நினைக்கிறேன். நீ அப்படிதான் நினைக்கணும். என்ன,
நீ அண்ணி எவ்வளோ லவ் பண்ண, அண்ணி உன்னை எவ்வளோ லவ் பண்ணியிருக்காங்கன்னு உங்கள் 2 பேத்தையும் பார்த்ததுலே எனக்கு புரிஞ்சிருச்சு. முதல்ல போய் அண்ணியை பாரு, அண்ணியை பார்த்து சமாதானப்படுத்து. நானும் நீயும் சேர்ந்திடும் உலகை ஒரு நிமிஷமும் மறந்ததில்லை. கண்கள் உறங்கும் நேரத்தில் கூட நினைவு உறங்கி போனதில்லை. உயிரை போன்ற என்னவள் நீயே, உள்ளம் உன்னை மறந்திடுமா? குளிரை போன்ற உணர்வில் என்னில் புயலை போல நுழைந்தவளே. காலம் கொஞ்சம் கடந்ததனாலே காதல் நெஞ்சம் பிரிவதில்லை. என்றுமே என்றுமே என் காதல் உனக்கே சொந்தமடி. அழுவதே நம் காதலின் பூமழை தூரும் நேரம் இது. இங்கே பாரு, இது வரைக்கும் நீ வெயிட் பண்ணிட்டு இருந்தது போதும். என்ன, முதல்ல போய் அண்ணிக்கிட்ட பேசு, சரியா? போ. அந்த சரிதா ஊர்லயா இருக்கா? ஆமா, இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல போய் அண்ணிக்கிட்ட பேசி அவங்கள சமாதானப்படுத்தி ஒரு வழிக்கு கொண்டு வா. இவ்வளோத்தையும் பண்ணிட்டு என் பொண்டாட்டி இவ்வளோ கொடுமை பண்ணிட்டு அவ போய் ஜாலியா ஊர்ல இருக்காளா? இப்ப சொல்றேன், அவ மட்டும் என் கண்ணுல சிக்குனா கொண்டந்துண்டமா, இப்படி கொண்டந்துண்டமா வெட்டி போடுவேன். அவ எனக்கு அக்காவில்ல, நான் அவளுக்கு தம்பியும் கிடையாது. எப்படி எப்படி அவ பேச்சை கேட்டுட்டு நான் என் பொண்டாட்டிய விட்டு கொடுத்துருவேன் அவன் நினைச்சிட்டு இருக்காளா? அவ என் பொண்டாட்டி. என்ன, அவ மேல நான் எவ்வளவு லவ் வச்சிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ரோட்ல போறவ என்ன போட்டுறவள அக்காவே கிடையாது. என்ன, ரோட்ல போறவ எவ்வளோ சொல்றான்னு என்னாலலாம் என் பொண்டாட்டியை விட்டு கொடுக்க முடியாது. She is my girl. சரிதான், மேட்ரு அப்புறம் பார்க்கலாம். நீ போய் முதல்ல அண்ணிக்கிட்ட பேசு. ஹலோ, என்னடி எருமை 6 டைம் கால் பண்ணிருக்க? ஒன்றும் சந்தியா, ஒரு விஷயம் பேச. சாரிடி, ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்போதான் வீட்டுக்கு வந்தேனா, வந்து குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக இப்போதான் ஃபோனை பார்த்தேன், கால் பண்ணியிருந்தேன். சாரி. என்ன? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நல்லா ஆஃபீஸ்க்கு வர முடியாதுன்னு உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணது. ஏன், என்னாச்சு? ஒன்றும் இல்லடி, நான் யார்ட்டுமே சொல்லலை, உன்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். என் அண்ணன் இருக்கான்ல, அதான் உன் நாத்தனோட புருஷன், அவன் இந்தியா வந்துட்டான்டி. என்னடி சொல்ற, நிஜமாவா? ஏய், அப்படி பார்த்தா எங்கள் வீட்டில் நேரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணுமேடி. யாருமே எதுவுமே சொல்லவே இல்லை. நிஜமாவே ஹரியோட ஹஸ்பண்ட் வந்துட்டாரா? ஆண்டி இப்பதான் வந்தான். அதான் சரி, ஆஃபீஸ்க்கு முடியாது, அண்ணன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லி உன்ட்ட இன்ஃபார்ம் பண்ணதை கால் பண்ணேன். இப்பதான் அண்ணனை பேசி அனுப்பிவிட்டேன். எல்லாம் சரியாயிடும், வந்துருவான். ஹலோ, என்னதான் டவர் கிடைக்கல, இரு வெளியே வரேன். நீங்க இந்தியா வந்துட்டீங்களா? அடுத்த மாசம் தான் வருவீங்கன்னு அண்ணன் சொல்லுச்சு. வந்துட்டு அப்போ ஏன் பிச்சிப்பா என்கிட்ட சொல்லல? அப்போ என்ன வேற தெரியுங்களா? ஏ பிச்சிமா, உங்க பொண்டாட்டி நான் என்கிட்ட சொல்லாம உங்க தங்கச்சி கிட்ட சொல்லி, அப்போ உங்க அக்கா என்னை பத்தி எல்லாமே சொல்லிட்டாங்களா? நீங்க போய் என்னை வெறுத்துருவீங்களா? தப்பா பேசிட்டாங்களா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. அவ்வளவுதான் பிச்சிமா, காதல் எல்லாமே போயிடுச்சுல. அப்ப சொன்னவே இப்ப சொல்றேன், நீங்க என்ன வெறுத்துட்டாட உயிரோடவே இருக்க மாட்டேன்னு. உங்க உயிரை நான் வெளியே கொண்டு வந்துட்டேன். இதை பத்திரமா என் அண்ணன்ட்ட ஒப்படைச்சிட்டேன். நான் இந்த உலகத்தை விட்டே போறேன். நீங்க என்ன தப்பா நினைச்சு அசிங்கப்படுத்தி இந்த உலகத்துல நான் வாழ விரும்பல புச்சிமா. எனக்கு தெரியும் நான் யாரோட குழந்தைய வயிற்றுல சுமந்தேன்னு. உங்க கூட 5 நாள் வாழ்ந்த வாழ்க்கையில எனக்கு தெரியாதா? சொல்லுங்க, இது உங்க குழந்தை தானே? நீங்களே என்ன வெறுத்ததுக்கு அப்புறம் நான் எதுக்கு புச்சிமா உயிரோட இருக்கணும்? என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா ஒண்ணு, உங்களை நான் லவ் பண்ணது அவ்வளோ உண்மை. அதனாலதான் இவ்வளோ வலிக்குது புச்சிமா. உங்க குழந்தைய பாருங்க. இந்த குழந்தை வேற யாரோடதுன்னு சொன்னா எப்படி புச்சிமா என்னால ஏத்துக்க முடியும்? நீங்களும் உங்க அக்கா பேச்ச கேட்டுட்டீங்கல்ல, நான் நீ உயிரோட இருக்க மாட்டேன். என்னை பிழிகிறது, கண்ணீர் நதியாய் வழிகிறது. நினைப்பதும் தொல்லை, மறப்பதும் தொல்லை, வாழ்வே வலிக்கிறது. காட்டில் தொலைந்த மழை துளி போல் கண்டே நீயும் தொலைந்ததென்ன? ஈரினை தேடும் வேரினை போல பெண்ணே உன்னை கண்டெடுப்பே. கண்கள் 2 மூடும் போது 100 வண்ணம் தோன்றுதே. மீண்டும் கண்கள் பார்க்கும்
போது லோகம் சூன்யமாகுதே. என்னங்க ஆ, நானும் வீட்டுக்கு வந்ததுலேருந்து பேசணும் ட்ரை பண்ணுறேன், ஆனால் எங்கேயுமே சிக்கவே மாட்டீங்க. ஏங்க என்னாச்சு? அப்படியா? அப்போது கூட ஃப்ரீயாக தான் இருந்தேன். என்ன? ஒன்றும் இல்லைங்க, ஆள் ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க. அதான் ஹரிக்கு நல்லபடியாக டெலிவரி ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன? அதை நினச்சி இல்லை அனிதா. ஆ, தங்கச்சி ஏதோ டிஸ்டர்ப் ஆயிருக்காளோன்னு தோணுது. ஏதோ பயப்படுறான்னு என் மனசுக்குள்ள பட்டுட்டே இருக்கு. அடம் பிடிப்பா, இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு விஷயத்துல இவ்ளோ அடம் பிடிச்சு இதுதான் வேணும்னு அவ நின்றது கிடையாது. ஆனா டெலிவரியில அவ அப்படிதான் நடந்துக்கிட்டா. ஐ நோ விக்ரம், ஆனால் அவளுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம்ல. அதான் என்ன ப்ராப்ளம்னு தெரியல. சரி ஓகே, என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். அப்புறம் மாமா வைட்டிங்க ட்ரீட் இல்லையா? நீங்க தான் அத்தையா? நீங்க எனக்கு ட்ரீட் இல்லையா? எந்த வகையில் விக்ரம் அத்தைன்னு சொல்கிறீங்க? இன்னும் 3 மந்த்தில் உங்களுக்கு எனக்கும் அக்ரிமெண்ட் முடியுது. ஏன் நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா? நீ இத என்ன ஃப்ராங்க் பண்ணி பார்க்கறதுக்காக சொல்றேன். என் புத்திக்கு உரைக்குது, ஆனா என் மனசு கேட்கல. ஏண்டி எப்படி கல்யாண நாள் அன்னைக்கு உண்மையை ஒத்துக்க போறேன். நான் உங்களை லவ் பண்ற விக்ரம்னு சொல்ல போறேன். அதுக்கு ஏன் இப்பயே விளையாண்டு பாக்குறியா? நான் விளையாட்டுக்கு சொல்கிறது கூட நீங்கள் சீரியஸாக எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரிய விக்ரம். மனசுக்கு புரியுது, ஆனால் மூளை கேட்கலையே. கல்யாண நாள் அன்னைக்கு தான் உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸை நான் கொடுக்க போகிறேன். என்ன பதிலவே காணும்? எப்படி பதில் எதிர்பார்க்குற? எப்படி கேட்டால் நான் என்ன சொல்ல? இல்ல, நீ கேட்ட கேள்விக்கு பதில் வேணும் இல்லையா? ஸோ அதுக்காக கேட்குறேன். எப்படி எதிர்பார்க்குறேன்? ஏ விக்ரம், நான் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைச்சிட்டா நான் உங்களை விட்டு பிரியணும்னு அவசியம் இல்லைல்ல? கடவுளின் கனவில் இருவரும் இருப்போமே, கவிதையின் வடிவில் வாழ்ந்திட நினைப்போமே. என்ன பதில் இல்லைல்ல? விக்ரம், நம்ம லைஃப்பில் நம்ம எதிர்பார்க்குற எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லாமே நமக்கு உடனுக்குடே கிடச்சிட்டா லைஃப் நிஜமாக சீரியஸாக சொல்கிறேன் போர் அடிக்கும். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் எதுவாக இருந்தாலும் கிடைக்கும் போது அது ஃபுல்ஃபில்லாக இருக்கும். அப்படி நினைக்கிற அந்த வகையில் நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்களை எதிர்பார்க்குறேன். ஆனால் அதில் ஒரு 10% கூட எனக்கு கிடைச்சதில்லை. கிடைச்சதில்லைன்னா நம்ம 2 பேரும் பண்ணிக்கிட்ட விஷயம் அப்படி, அதனால் கிடைச்சது. சப்போஸ் இந்த அக்ரிமெண்ட் போடாமல் இருந்திருந்தா எவ்வளவோ எக்ஸ்பெக்டேஷனோட அவங்க கூட நான் லைஃப் மூவ் ஆயிருக்கும். இதான் ட்ரூ. இருவரும் நடந்தால் ஒரு நிழல் பார்ப்போமே, ஒரு நிழல் அதிலே இருவரும் தெரிவோமே. நீ என்ன எதிர்பார்க்குற? வேண்டாம் விக்ரம், எதிர்பார்ப்பு எங்கே இருக்கும் அங்கே கண்டிப்பாக ஏமாற்றமும் இருக்கும். எதிர்பார்ப்பு கூட தாங்கிக்கலாம், ஏமாற்றத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அதில் பெயின் மட்டும்தான் இருக்கு. வேண்டாம், விட்டுருங்க. நானா நெருங்கி வந்த கூட வேணாங்கிற? உரிமையோட நெருங்கினா யாராக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் கூட நான் உங்களுக்கு உரிமை இல்லாதவளாயிட்டனே, அப்புறம் எப்படி விக்ரம்? சில நேரம் சிரிக்கிறேன், சில நேரம் அழுகிறேன், உன்னாலே அழகாய் போக்குதே, சுகமாய் தாக்குதே. அடடா, காதலில் சொல்லாமல் கொல்லாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. ஐயோ, முட்டைக்கண்ணி வந்துட்டா. எஸ்கே என்ன ஆளை காணும்? இங்கே தானே வந்தாரு, ரூம்குள்ள தானே அப்பதே வரேன்னு வந்தாரு. சாப்பிட்டுட்டாரே. என்னங்க என்னங்க, ரெஸ்ட் ரூம் திறந்து தான் இருக்கு, ஆளை காணும். ஏங்க
நான் தானே பிடிச்சேன், பிசாசை பிடிச்சிச்சு. எப்ப பார்த்தாலும் விளையாட்டு தான் என்ன? உன்கிட்ட தான் விளையாட முடியும். இப்போ நான் ரோட்டில் போராட்ட விளையாட முடியும், இல்லை விளையாட தான் விடுவியா? ஓ, அந்த ஐடியா வேற இருக்கா சாருக்கு? மேடம், எனக்கு ஒத்துழைக்கலன்னா அப்படிதான் இறங்கணும். பொறுக்கி கொண்டுட வேண்டாம் உன்னைய. சரி விடுங்க, தூக்கம் வருது. எது தூக்கம் வருதா? ஓய், மனுஷனை எத்தனை நாளா பட்னி போட்டிருக்க நீ? சி போங்க, எப்ப பார்த்தாலும் அதே நினைப்பு தானே. புதுசா கல்யாணம் ஆனவனுக்கு அதே நடப்பு தான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், இன்டர்வியூ போனியடி, என்கிட்ட எதுவுமே சொல்லல. அதை பத்தி நான் நாளைக்கு சொல்லட்டுமா? இன்னைக்கு என்ன ஏதாவது கெட்ட நாளா? அஷ்டமி நவமி அந்த மாதிரி ஏதாவது? அப்படி இல்லைங்க, அதை நான் வெளியே வச்சு சொல்லலான் இருக்கேன். நாளைக்கு என்ன வெளியே கூட்டிட்டு போங்க, அப்ப சொல்றேன். என்ன செவரவன் புருஷன்? என்னங்க நீங்க? என்ன? பின்ன மனுஷன் இங்க பார்த்து பேசிட்டு இருக்கா, அங்க என்ன ஏதோ சொல்லிடுவேண்டி. சரி கத்தாதீங்க. ஏன் வேண்டாமா? அப்படி ஒன்றும் சொல்லலையே. அப்புறம் என்ன? இன்னைக்கு வேணாம். சரி ஓகே. என்ன ஓகேன்னு சொன்னே பல்ல காட்டுற? எப்படி இப்படி? ம், எப்படின்னா? நான் சொன்ன உடனேயும் ஓகேன்னு சொல்றீங்க? ஆமா, இது என்ன ஊர் சம்மந்தப்பட்ட விஷயமா? நீ நானும் மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம். 2 பேத்துக்கும் அதில் விருப்பம் இருக்கணும். அப்புறம் என்ன? ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஜென்யூனாக நடந்துப்பேன், அதான். அதாவது என்னதான் உரிமையானவளாகவே இருந்தாலும் அவளுக்கு விருப்பம் வேணும்னு நினைக்கிற பத்தியா அந்த ஒரு அது எப்படி சொல்ல? ரொம்ப பேசுனேன், அப்புறம் அவ்வளோதான். என்ன அவ்வளோதான்? அது என்னென்னமோ தோணுது. வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி தாண்டா இருக்கு. போடா. உன்னோட பேச்சை கேட்டு உன்னை மட்டும் என் லைஃப்பில் மிஸ் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோ, நான் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பேன் தெரியுமா? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடி உன் மேலே எந்த அளவுக்கு பைத்தியமாக இருப்பேன்னு. நீ பைத்தியமாக்கிட்ட. தப்பு. நான் உன்னை மிஸ் பண்ணியிருந்தாதான் நான் துரதிஷ்டசாலி. விடு, 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் பண்ணலை. ஓகே? இப்போ எதுக்கு அப்படி பார்க்குறியா? என் பொண்டாட்டி நான் பார்ப்பேன், என்ன யாரு கேட்பா? ஆமாம் ஆமாம், உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் இப்போ விடுங்க, தூங்கணும். தூங்கணுமா? நான் தான் எனக்கு முடியாதுன்ட்டேன்ல, அப்புறம் என்ன? ஒரு வேளை முடிய வச்சுட்டா? அதெல்லாம் உன்னால முடியாது, வீட்டு போய் தூங்க போ. ஒரு வேளை முடிஞ்சிட்டா? முடியாதுங்கிறேன், அவ்வளோ சவாலா? வேணாண்டி. என்ன வேணாம்? பொறுக்கி லிப்ல இருந்து கையெடு, அடி விழுகும். எனக்கு வேலையே அங்கே தானே இருக்கு. வேணாம், அடிச்சிடுவேன். எப்போ பார்த்தாலும் நீ கடிச்சு வச்சுட்டு போயிடுற. விடுறா. அதான வேலை. ஸ்டார்ட் பண்ணலாமா? டேய் போ. அப்போ ஓகேன்னு அர்த்தம். முடியாது. முடியும். ஏத்தி போன்ற உந்தன் மூச்சோடு உந்தன் தோல் சேரு உற்சவம் போது சஜஞ்சம் சஜஞ்சம் செய்யை கோது நான் வேறாய் அடவே தேனே ஒரு பால் பார்வை உன்னை பார்த்தேனே நேனே பெண்ணல்ல அக்ஷய பாத்திரம் பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழுந்தேன் ஆரோடு தேன் கொண்டு வாய் கலந்து ஏசிந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலா காதலா. என்னவா இப்போ பெயின் ஓகேவா? நீ என் கூட இருக்கும்போது அவ்வளோக்கா வழி தர்றேன். சும்மா சொல்லாதடி, உண்மையை சொல்லு. பெயின் இருந்தா வேணா ஒரு டேப்லெட் வாங்கிட்டு வரேன். சும்மா ஸ்டொமக் பெயினுக்கு அதுவும் பீரியட்ஸ் டைமில் போடக்கூடாதுடா. அதுக்காக பெயின் இருந்தா வலிக்குதுன்னு சும்மா அப்படியே உட்காந்துட்டே இருக்கிறதா? நியாயமான கேள்விதான், ஆனால் சும்மா எல்லாத்துக்கும் டேப்லெட் போடக்கூடாது. நீ இப்படி என் கூடவே இரு, வலி காணாமல் போயிடும். எப்படி டைலாக்லாம் அப்படி அடிக்கிற? கோவப்படுத்தாத, மூஞ்ச பேத்துருவேண்ணா. இல்ல கரெக்டா டைலாக் பேசுறியாதான்? என் பிடிக்காத புருஷன் தான் சொல்லி கொடுத்தான். இங்க பாரு, நீ எப்போ பார்த்தாலும் என்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டுட்டே இருக்க. என்ன, நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன். சத்தியமா சொல்றேன். என்ன, எப்போதும் உங்ககிட்ட சொல்றது தான். நம்ம இதுல லவ் பண்ணதான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவன் நினைப்பே இல்லாம சுத்தமா தொட்டச்சி எடுத்து மனசு ஃபுல்லா நீ வந்து உட்காந்துட்டடி. ஆணித்தனமா சேர் போட்டு உட்காந்துட்ட. இனி யாருனாலையும் உன்னை எந்திரிக்க வைக்க முடியாது. புரியுதா? அனாவசியமா பயப்படுறத ஸ்டாப் பண்ண. எந்த விஷயத்துக்கு பயப்படணும், இதுக்கு பயப்படக்கூடாது, இந்த மாதிரி நிறைய வரைமுறைகள் இருக்கு. உன் இஷ்டத்துக்கு சும்மா பயந்துட்டு இருக்காத. உனக்கு வேர்க்கனையே உடம்புல நிறைய நோய் இருக்குடி. இப்போ என்ன நோயாளிங்கிறியா? ஏய், ஹெல்த்தை பார்க்கணுங்கிற எதுக்கு எடுத்தாலும் சண்டை தானே. அப்படி தாண்டா போடுவேன் என் பிடிக்காத புருஷா. சரிடி, பிடிக்காத பொண்டாட்டி. குழந்தை குட்டி குழந்தை அம்மு தங்கம்.
என் புச்சிரு குட்டி என் அம்மா குட்டி. ஐ லவ் யூ. I love you too. எனக்கு குழந்தை மாதிரி பார்த்துக்கணும். ம், கண்டிப்பா. நான் நிறைய விஷயங்களுக்கு அடம் பிடிப்பேன். அது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஒரு குழந்தை என்னென்னலாம் பண்ணுமோ அது எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். அது எல்லா விஷயத்துக்கும் எனக்கு பொறுத்து போகணும். ம், என்ன வேணாலும் பண்ண நான் பார்த்துக்கிறேன். நிஜமாவா? ம். மனையோச கொலுசோடு கலந்து பேச மனசே தாவுகின்றதே. தாயின் உடல் சூட்ட மறவாத குழந்தை போல உசிரே ஊறுகின்றதே. விளக்கும் கூட வெள்ளி நிலவாக திரையும் கோலம் என்னவோ கணக்கில்லாம வந்துவிடும் காதல் குழப்பம் செய்தி அல்லவோ. அழகா நீ பேசும் தமிழ அறிஞ்சா ஓடாதோ கவல. உன்னை நான் தாலாட்டுவேனே மனக்கூட்டல. சிறு பொழுது பிரிந்ததற்கே பல பொழுது கதறிவிட்டான்.